என் அருமை ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். உழைப்பு உயர்வு. உழைப்பு இருந்தால் தான் உயர்வு நிச்சயம். உழைக்காமல் உயர முடியாது. உழைக்காமல் உயரக்கூடிய உயர்வும் நூல் எண்ணியில் போகிற மாதிரி தான். அது எப்போ அறந்து விழுவுன்றது தெரியாது, அது மாதிரி எப்போ கீழே விழுவுன்றது தெரியாது. நூல் எண்ணியை நான் சொல்ல குறை சொல்ல ஒரு உதாரணத்துக்கு. அது மாதிரி நம்ம உயரணும். அந்த உயர்வின் மூலம் சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும். நம்ம பிறப்புக்குண்டான வாழ்க்கையை வாழணும். என்ன அதுக்கு உழைப்பு தேவை, அப்போ உயர முடியும். உயர்வின் மூலம் நாட்டின் கௌரவம், உன்னுடைய கௌரவம், சமுதாயத்தில் உனக்கு ஒரு மதிப்பு, அதன் மூலம் பெயர் புகழ் அனைத்துமே நீடித்து நிலைக்க வேண்டுமென்றால் உழைப்பு முக்கியம். உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஆத்ம ஞானிகளும் சரி, அதே சமயத்தில் பல விஞ்ஞானிகளும் வாழ்ந்து வழிகாட்டி வழி நடத்தினார்கள். மகாத்மா காந்தியடிகள் அப்படி உழைச்சி நாட்டுக்காகவே உழைச்சி சேவை செஞ்சதுனால்தான் இன்றைக்கி சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்து எல்லா வகையிலும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. அது மூலம் நம்ம வாழ்ந்துருக்கோம் அமைதியாக. அதனால் உழைக்கணுன்ற எண்ணத்தோடு நேரம் பார்க்காம நல்லதுக்கு, நல்லவங்களுக்கு, நாட்டிற்கு, வீட்டிற்கு, சமுதாயத்திற்கு என்று சொல்லி நாம் உழைப்பின் மூலம் உயர்வை கண்டால்தான் உழைப்புக்கும் ஒரு மரியாதை, உயர்வாக நாம் செல்லக்கூடியதற்கும் ஒரு மகத்துவம், மதிப்பு இருக்கும். உயரப்போனாலும் உழைப்பை மறக்கக்கூடாது. உயரப்போனாலும் மேலும் உழைக்கிறாங்க பாரு, அவங்களையும் மதிக்க கற்றுக்கணும். உழைப்பின் மூலம் உயர்வு கிடைச்சதுனால எல்லாம் உன் கால் தூசி நினைக்காது. நீயும் அது மாதிரி உழைச்சி தான் உயர்வாக வந்திருக்க. அவள் உழைக்கிச்சு அதை தப்பாவோ தவறாவோ கேவலமோ பேசாதீங்க. பணம் மட்டும் சம்பாதிக்க தான் உழைப்பு இல்லை. மதிப்பு, மரியாதை, உன்னுடைய நன்னடத்தை, உன்னுடைய நடவடிக்கை, இதை புரிந்து கொண்டு உழைப்பின் மூலம் உயர்வாக வாழ்வோம். நாடும் வளம் பெறும், வீடும் வளம் பெறும், சமுதாயம் வளம் பெறும். உன்னுடைய பேர், மதிப்பு அனைத்தும் வளமாக நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.